ஒரு அழகான ஊர் இருந்துச்சு. அங்கே மக்கள் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல அந்த ஊர்ல கடத்தல் கும்பல் நுழைஞ்சு விட்டாங்கங்கிறது. நான் தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். ஒரு நாள் ஒரு சிறுமி வெளியே போயிட்டு வந்தபோது யாருன்னே தெரியாத ஒருத்தன் அவளிடம் வந்து பேசுறான். பாப்பா, அந்த கார்ல உன்னோட சொந்தக்காரங்க இருக்காங்க, உன்னை சர்ப்ரைஸா கூட்டிட்டு வர சொன்னாங்க, உனக்கு கிஃப்ட்லாம் தராங்களாம். ஐயா, சொந்தக்காரங்களா? இதோ வரேன், ஜாலி ஜாலி. வண்டிக்குள்ள ஏத்துடா. அட, இது காட்டுக்கு போற வழியாச்சே. இங்கே இவ்வளவு பெரிய கார் போகுது. அந்த கார் அடர்ந்த காட்டுக்குள்ள போகுது. ஏய் பாப்பா, ஒழுங்கா அமைதியா என் பின்னாடியே வா. ஏய் பாப்பா, அமைதியா இங்கேயே உட்காரு. ஏதாவது தப்பிக்க பார்த்த எங்காலும் கத்தியோட நிக்கிறான் பாரு, உன்னை கொன்றுவான். அம்மா, இவங்க கிட்ட வந்து நான் நல்லா மாட்டிக்கிட்டேனே. ஓய் தம்பி, என் கூட வரையா? உனக்கு குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தரேன். ஐ, இந்தா வரேன். அட, இந்த வண்டியை நம்ம அன்னைக்கே பார்த்தோமே, மறுபடியும் ஏன் காட்டுக்குள்ளேயே போகுது? அதோட அந்த சிறுவனும் கடத்தப்பட்டு கடத்தல்காரவங்க இடத்துல மாட்டிக்கிட்டான். குழந்தைகள் கடத்தப்பட்டதால பெற்றோர்கள் உடனே போலீஸிடம் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சார், என் பையன் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான் சார். ஆனா ரொம்ப நேரம் ஆயும் அவனை காணோம். நீங்க தான் சார் எப்படியா அவனை கண்டுபிடிச்சு தரணும். சார், என் பொண்ணு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா சார். இன்னும் அவளை காணோம் சார். சரி, என்னால முடிஞ்ச ஆக்ஷனை எடுத்து உங்களோட குழந்தைகளை கண்டுபிடிச்சு தரேன், கவலைப்படாம இருங்க. பொதியில் திவண்டியில பொள்ளாச்சி சந்தையில இருது நகர் அடிக்கி செல்ல கண்ணு, நீயோ வித்து போட்டு பணத்தை என்ன செல்ல கண்ணு. இன்னைக்கு இவனை விட்டு நம்ம பணத்தை எண்ணுவோம். அந்த கார்ல இருந்து கத்துன சின்ன பையனோட குரல் கிறிஸோட காதுல விழுகுது. கிறிஸு அந்த கார்ல என்னதான் நடக்குதுங்கிற தெரிஞ்சுக்கிற அந்த காரை ஃபாலோ பண்ணியே போறான். கடைசியில தான் அவனுக்கு தெரியுது அது கடத்தல் கும்பல்னு. இந்த விஷயத்த உடனே அவன் போலீஸ்ட சொல்லணும்னு நினைக்கிறான். உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கிளம்பி போறான். உடனே அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் கடத்தல் கும்பலை பிடிச்சி ஜெயில போட்டுடுறாங்க. குழந்தைகளா, முன்ன பின்ன தெரியாத யாராவது உங்ககிட்ட வந்து பேசினா நீங்க அவங்க கூட பேசக்கூடாது. பேசுனா இது மாதிரிதான் நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.